மதுரையில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஏர்கலப்பை, நெல் பயிர், வாழைக்கன்றுகளை கைகளில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த மண்டலத்தில் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் எங்கக்கூடிய கனிம வளத்தை வெட்டி எடுப்பதற்கு புதிய சுரங்கம் அமைப்பதற்கான ஒரு ஏல அறிவிப்பை ஒன்றிய அரசாங்கம் அறிவித்து அந்த ஏலத்தை பன்னாட்டு நிறுவனமான வேதாந்தா குழுமத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த டங்ஸ்டன் கனிமத்தை வெட்டி எடுப்பதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 1,06,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படும். அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். புதிய நோய்கள் வரும். ஏன்னா அந்த சுரங்கம் வெட்டி எடுக்கும் போது பல்வேறு கதிர்வீச்சுகள் ஏற்பட்டு புதிய நோய்கள் வருங்கிறாங்க. எனவே இந்த திட்டத்தை இங்கு அனுமதிக்க கூடாது. மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவையில்லை என்கின்ற சர்வாதிகார ஏதேச்சதிகார பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒன்றிய அரசாங்கம் பித்தலாட்டத்தனமான முறையில் மக்களுடைய வாழ்வை சூறையாடக்கூடிய இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், விரிவான விவரம். நிச்சயமாக மதுரை மாவட்டம் மேலூர் நாய்க்கர்பட்டி, அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, கிடாரைப்பட்டி, வெள்ளரிப்பட்டி, மீனாட்சிபுரம், மாங்குளம், அரசிங்கம்பட்டி, தெக்குத்தெரு, கல்லம்பட்டி, சூரக்குண்டு, எட்டிமங்கலம், புளியப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை குத்தகைக்கு விடுவது தொடர்பான ஏல அறிவிப்பை மத்திய சுரங்கத்துறை அறிவிப்பு இடம்பெற்றிருந்தது. இந்த கனிம வள ஏலத்தில் வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டதாக நவம்பர் மாதம் அறிவிப்பு வெளியானது. இந்த ஏலமானது கனிம மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட திட்டம் 2023 படி இந்த ஏலம் நடத்தப்பட்டதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. இந்த ஏல அறிவிப்பிற்கு எதிராக மதுரை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் டங்ஸ்டன் ஏல அறிவிப்புக்கு எதிராக சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் மதுரை மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் கனிம வள சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய கோரியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாயிகள் மற்றும் கிராமத்தினர் தங்களது கைகளில் வாழை மற்றும் நெற்பைகளை வைத்தும் ஏற்கலப்பையை கையில் வைத்தபடியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது மத்திய அரசுக்கும் எதிராக கண்டன முழக்கங்களையும் பதாகைகளையும் ஏந்தி வரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.